திருச்சிற்றம்பலம். காரண காரிய கல்விகள் எல்லாம் கற்பித்து என்னுள்ளே கலந்து கொண்டென்றை நாரணர் நான்முகர் போற்றமேல் ஏற்றி நாதாந்த நாட்டுக்கோர் நாயகன் ஆக்கி பூரணமாம் இன்பம் பொங்கி ததும்ப புத்தமுதாம் அருட்போனகம் தந்தே ஆரண வீதியில் ஆட செய்தீரே அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே. திருச்சிற்றம்பலம். அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலை ஒளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. குருவை கண்டடைதல். குருவை கண்டு அடைந்துவிட்டு குரு அருளும் திருவருளும் சேர்ந்து பெறலாமா? எல்லோரும் வாருங்கள். குரு என்பவர் யார்? குரு என்பவர் இருட்டில் ஒளியை ஏற்றுகின்றவர். இருளில் கிடக்கும் நம் ஆன்மா ஒளியை ஏற்றி வைக்கும் ஒரு குரு. அந்த குரு மெய்குரு நமக்கு வேண்டும் இல்லையா? அந்த மெய்குருவை நம்ம எப்படி அடையிறது, எப்படி தேடுறது? நம்மள எல்லா இடத்துக்கும் போகிறோம் வரோம், நமக்கான குருவே கிடைக்க மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் எல்லாருக்குமே. இங்கே போனோமே, இங்கே ஒரு குரு நமக்கு கிடைக்க மாட்டாரா? அப்புறம் அங்கே ஒரு குரு இருப்பார், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார், அதை படி நம்ம ஏதாவது செஞ்சிட்ருப்போம். இவங்கெல்லாம் குருவா? சரி, அப்போ மெய்குரு எங்கே தான் இருக்காங்க? மெய்குருவெல்லாம் ஜீவ சமாதியில் இருக்கிறாங்க, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மெய்குருவை எப்படி பார்க்கறது? அந்த மெய்குருவை எப்படி கண்டு அடையிறது? நமக்கான குருவை எப்படி கண்டுகொள்வது? நம்மை பெற்ற தாய் ஒருவர் இருந்தார் என்றால், தந்தை ஒருவர் இருந்தார் என்றால், ஒரு குருவும் இருக்க வேண்டும் இல்லையா? நமக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒரு குரு இருந்தே இருக்கணும். அந்த குருவை எப்படி நம்ம கண்டுகொள்கிறது? எங்கேயாவது போய் எங்கேயாவது சிக்கிக்கிறோம், யாராவது ஏதாவது நம்மளை சிக்க வச்சுட்டு நம்மளை வச்சு பணம் பார்க்குறாங்க, கடைசி வரைக்கும் அவங்க எதையுமே கற்றுத்தர மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கும். தேடி தேடி அலையிறோம், ஆனால் குரு கிடைக்கல. எப்படி, எங்கே நம்ம இந்த குருவை கண்டுகொள்வது அப்படின்ட்டு ஒவ்வொரு நேரத்தில் ஏக்கம் இருந்து கண்ணிலேருந்து தானாக தண்ணி வந்துடும் நமக்கு. சரி, உங்கள் நட்சத்திரத்தை படி குருமார்கள் இருப்பாங்க, அவங்கள போய் வணங்குங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த குருமார்கள்லாம் நட்சத்திரத்துக்கு கட்டுப்பட்டவங்களா? கிடையாது. நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா? கிடையாது. பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா? கிடையாது. மும்மூர்த்திகளுக்கும் கட்டுப்பட்டவங்களா? கிடையாது. ராசிகளுக்கு கட்டுப்பட்டவங்களா? கிடையாது. தெய்வங்களுக்கு கட்டுப்பட்டவங்களா? கிடையாது. அண்ட சராசரங்களையும் அடக்கி ஆளும் எல்லாம் வல்ல ஆதி ஒருவருக்கே குருமார்கள் சமமானவர்கள். அது என்ன ஆதிக்கு மட்டும் சமமானவர்கள்? ஆதி என்றால் பரம்பொருள், எல்லாம் வல்ல ஏக இறைவன். ஆதி அனாதி, உருவம் மற்றவர். எல்லோரும் முக்தி அடைகிறார் அல்லவா? அதாவது ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஜீவனை கொண்டு போய் ஆதியிடம் சமமாய் சேர்ப்பவரே சமாதி ஆகிறவர்கள். ஆதியோடு கலந்து சமமாய் இருப்பதே சமாதி. சமம் ப்ளஸ் ஆதி, சமாதி.
இது யாருக்கு வாய்க்கும் என்றால், மெய்குருமார்களுக்கு மட்டும்தான் வாய்க்கும். மற்றவங்களுக்குலாம் யாருக்கும் வாய்க்காது. சொல்லிக்கலாம், ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு, சமாதி அடைஞ்சிட்டாரு, முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். மெய்குருமார்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். எப்படி இன்னாருக்குத்தான் நாம் பிறக்க வேண்டும் என்று முடிவு செய்தோமா? கிடையாது. அதே போலதான் குருவை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு நம்முடையதல்ல. குரு நம்மளை தேர்ந்தெடுக்கும் இடத்தில் இருப்பார். நாம் குருவை தேர்ந்தெடுக்கும் இடத்தில் அல்ல. எப்போதுமே குருவுக்கும் நமக்கும் விட்டகுறை தொட்டகுறை இருந்தே இருக்கும். அந்த விட்டகுறையை தொட்டகுறையை பூர்த்தி செய்வதற்காகவே மனித தேகத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். நாம் பிறந்தது எதற்கு? மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கு. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருக்கின்றோம். இது எதனால்? நம் குருவை நாம் அடையாததால் வந்த இந்த சாபக்கேடு. முன்னொரு ஜென்மத்தில் நாம் அகத்தீசர் பெருமான் கூடவே பயணம் செய்திருப்போம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பயணம் நல்லபடியாக முடிஞ்சிருந்ததுனாக்கா இந்த ஜென்மம் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். நம்ம கடை தேராதனால திரும்பவும் இந்த மனித தேகத்தை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டோம். இந்த ஜென்மத்தில் அகத்தியர் பெருமானை வணங்க வேண்டும். அவரை வணங்காமல் வேற ஒரு குருவை போற்றி வணங்கி கொண்டு இருக்கின்றோம். பரவாயில்லை, பட் தெரியாமல் செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் தெரிஞ்சுக்கணும், அதாவது அகத்தியர் பெருமானை வழிபட முடியவில்லை, நாம் மெய்குருமார்களை வணங்கினோம் என்றால் ரொம்பவும் மகிழ்ச்சி. சரியான மெய்குருமானை நாம் வணங்கிட்டோம் என்றால் இந்த ஜென்மத்தில் நாம் பாவ வினையெல்லாம் கழிந்து திரும்பவும் மனிதனாக பிறப்பதற்கு 100% வாய்ப்பு உள்ளது. சரி, திரும்பவும் பிறந்து விட்டோம். இப்படி பிறந்து இறந்து பிறந்து இறந்து இதற்காகத்தானா வந்தோம் நாம்? இப்பிறவியை எப்படி கடை தேற்றுவது? பரவாயில்லை, நம் யாரை குருவை வணங்க வேண்டுமோ என்று மறந்துவிட்டு மெய்குருவை வணங்கினால் பரவாயில்லை. மெய்குருவை விட்டு விட்டு போலி குருமார்களை வணங்குவோம். அந்த போலி குருமார்களை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டு இவர்தான் குரு என்று அடம்பிடித்து அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருப்போம். அவர் போலி என்று தெரிந்துவிட்டு நாம் அங்கிருந்து தப்பித்து வந்துவிட்டால் பிழைப்போம். இல்லையெனில் நாம் இறந்ததுக்கு அப்புறம் 100% மனித ஜென்மம் வாய்க்காது. காரணம், அந்த போலி குருமார்கள் செய்த வினைகளெல்லாம் நம்மளையும் தாக்கும். அதனால் அந்த பிறவி, மனித பிறவி நமக்கு வாய்க்காது. திரும்ப வேறு ஏதாவது பிறவி கிடைக்கும். திரும்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் முன்னுக்கு வந்து மறுபடியும் மனித பிறவி எடுக்கிறதுக்குள்ளார இன்னும் பல ஜென்மங்கள் ஆகும். சரி, போலி குருமார்களையும் மெய் குருமார்களையும் எப்படி கண்டு கொள்வது? போலி குருமார்கள் முதலில் என்னை வணங்கு என்பார்கள். பிறகு கடவுளையோ இறைவனையோ வணங்கு என்பார்கள். மெய்குருவோ எனக்கு வழிகாட்டிய என் குருவை வணங்கு என்பார்கள். என் குருவை எனக்கு அடையாளப்படுத்திய எல்லாமல்ல ஏக இறையை பரம்பொருளை வணங்கு என்பார்கள். இந்த இருவரையும் நீ வணங்கிவிட்டால் என்னை வணங்குவதாக அர்த்தம் என்று மெய்குருமார்கள் கூறுவார்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். குருவை கண்டடைவது எப்படி? முதலில் காலையில் எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது காலையில்னாக்கா 6 மணி கிடையாது, மணி 3 மணி, அதிகாலை 3 மணிக்கு எழுந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை நன்றாக குளித்து விட்டு
பூஜை அறைக்கு வாங்க. பூஜை அறை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஹாலில் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு, தங்க விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா? அதெல்லாம் ஏற்றுங்க. அது பூஜை ரூமில் இருக்கட்டும், ஏற்றிக்கிங்க, அதை பற்றிலாம். ஆனால் இப்படி குருவை வணங்கும்போது களிமண்ணில் செஞ்ச அகல் விளக்கு இருக்கு இல்லையா? அந்த அகல் விளக்கில் திரியை இட்டு, உங்கள் வசதி இருந்தால் நெய், இல்லைன்னாக்கா தேங்காய் எண்ணெய், இல்லைன்னாக்கா எள்ளு எண்ணெய், இல்லை என்றால் ஆமணக்கு எண்ணெய் எல்லாத்தையும் வச்சு விளக்கை ஏற்றி விளக்குக்கு முன்னாடி உக்காருங்க. உட்காரும்போதும் ஒரு குழப்பம் வரும். கிழக்கில் உக்காந்தோமா, வடக்கில் உக்காந்தோமான்ட்டு குழம்பாதீங்க. 8 திசையிலையும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் இருப்பார், குருநாதர் இருப்பார். ஒளி என்பது ஓரிடத்தில் கிடைக்கிறதா? கிடையாது. ஒளி என்பது 8 திசையிலையும் கிடைக்கும். ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சிட்டிங்கன்னா சுற்றி இருந்தால் வெளிச்சம் கிடைக்குமே தவிர கிழக்கில் மட்டும் வெளிச்சம் அடிக்காது, வடக்கில் மட்டும் வெளிச்சம் கிடைக்காது. உக்காந்த ஏற்பாடு விளக்கை நல்லா பார்த்துட்டு, அதாவது நீங்கள் பாராயணம் பண்ணலாம், இந்த மந்திரத்தை சொல்லலாம், அந்த மந்திரத்தை சொல்லலான்ட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மந்திரத்தை சொல்ல போகாதீங்க. எதுவுமே தெரியாத மாதிரியே நீங்கள் குருக்கிட்ட கேளுங்க. அதுக்கும் ஒரு பாட்டு இருக்குது, நான் அந்த பாட்டை பாடுறேன், கேளுங்க. அதாவது இந்த பாட்டை பாடினா நான் என்ற அகங்காரமே போயிடும். குருக்கிட்ட கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் இந்த பாட்டில் வரும். எல்லாத்தையும் கற்றுக்கொடு அப்படிங்கிறது தான் வரும். மருந்தறியேன், மணி அறியேன், மந்திரம் ஒன்றறியேன், மதி அறியேன், விதி அறியேன், வாழ்க்கை நிலை அறியேன், திருந்த அறியேன், திருவருளின் செயல் அறியேன், அறந்தான் செய்த அறியேன், மனம் மடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்து அறியேன், அறிந்ததை ஓதி ஏத்திடவும் அறியேன், எந்தை பிரான் மணி மன்றம் எய்த அறிவேனோ, இருந்த திசை சொல்ல அறியேன், எங்கனம் நான் புகுவேன், யார்க்கு உரைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலேனே. இந்த பாடலை பாடிட்டு தீபத்துக்கு முன்னால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த தீபத்தை பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்களை மூடி உக்காருங்க. 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ 30 நிமிஷம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உட்காந்துட்டு எழுந்திருக்கும்போது கையை தேய்ச்சி தடவி கொடுத்துட்டு எழுந்துறீங்க. இப்படி செய்து கொண்டே வாங்க, உங்கள் வாழ்க்கை நிலையே மாறும். நீங்கள் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா குரு என்பவர் 100 அடி முன்னாடி எடுத்து வச்சு உங்களை நோக்கி வருவார். ஒரு சிலருக்கு வீட்டில் இருந்தபடியே குரு யார் என்று தெரிந்துவிடும். ஒரு சிலருக்கு பல ஜீவ சமாதிகள் உண்டு. அதில் சில ஜீவ சமாதிகள் மட்டும்தான் புருவ மத்தி, புருவ பூட்டு துடிக்கும். அந்த புருவ பூட்டு நன்றாக துடிக்கிற இடத்துல உக்காருங்க. அவங்களே உங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களே உங்களுக்கு தீட்சை கொடுக்குவாங்க. அங்கே இருக்கும் குருநாதரே உங்களுக்கு தொட்டு காமிச்சு தீட்சையும் கொடுப்பார். அப்பேற்பட்ட இடம் புருவ பூட்டு, புருவ மத்தி ரொம்ப துடிக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்த விட்டுறாதீங்க, கெட்டியமாக பிடிச்சிக்குங்க. அங்கே அவங்க வருவாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு பாடலை பாடுங்க, அருமையான பாடல். இதையே நான் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். போக மாட்டேன் பிறரிடத்தே பொய்யில் கிடந்து புலர்ந்து மனம் வேக மாட்டேன், பிறிதொன்றும் விரும்ப மாட்டேன், பொய்யுலகன் ஆக மாட்டேன், அரசே என் அப்பா என்றன் ஐயா நான் சாக மாட்டேன், உனை பிரிந்தால் தரிக்க மாட்டேன் கண்டாயே, செல்ல மாட்டேன் பிறரிடத்தே சிறிதும் தரியேன், தீமொழிகள் சொல்ல மாட்டேன், இனி கணமும் துறை மாட்டேன்.
இனி கனவும் துயரமாட்டேன், சோம்பன் பிடியில் உள்ள மாட்டேன், பொய் ஒழுக்கம் பொருந்த மாட்டேன், பிற உயிரை கொல்ல மாட்டேன், உனை அல்லால் குறிக்க மாட்டேன் கனவிலுமே. வெறுக்க மாட்டேன் நின்று அணையே, விரும்பி பிடித்தேன், துயர் சிறிதும் பொறுக்க மாட்டேன், உலகவர் போல் பொய்யிற் கிடந்து புரண்டு இனி நான் சிறுக்க மாட்டேன், அரசே நின் திருத்தாள் ஆணை, நின் ஆணை மறுக்க மாட்டேன், வழங்குவனே எல்லாம் வழங்கி வாழியவே. இப்படி இந்த பாடலை பாடுங்க. கண்டிப்பாக குரு முன்னாடி வந்து நிற்பார். அவர்களுடைய அருளை பெற்று மேலும் மேலும் சிறப்பாக வாழுங்க. ஓம் சர்க்குரு ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகபுசுண்ட மகரிஷி பெருமான் திருவடிகளை பெற்று மேலும் மேலும் இந்த உலக மக்களும் அடியார்களும் எல்லாம் வல்ல உயிரினங்களும் நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேர் அறிவுடனும் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் நற்தொழிலும் நாகரீக வணிகமும் உயர்ந்த பதவியும் சிறந்த பணியும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இந்த உலக தொண்டர்கள் வாழ்வில். குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க, அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க, தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.